டீ அங்க இல்ல காபி இல்ல டீயே கொடுங்க. யாருமே இல்ல. சொர்க்கமேடுன்னு பேருக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கு. யாருமே இல்ல. பறந்து போ படத்துல அவங்க 2 பேர் ஓடுவாங்க பாரு. அங்க சிலுவை தெரியுதா? என்ன இப்படி கூட்டாது சிக்க வச்சிருக்க. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். சூப்பர் வா அவார்டு தரேன். எதுக்கு இவ்வளவு இழுக்குது? அங்க ஒரு பெரிய மலை தெரியுதா? கிரீன் கலர்ல ஒரு ஒயிட் கலர் வீடு. அதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம இருக்கோம். வாடா போலாம், பயமா இருக்கு. நம்ம வீட்டில இருந்து கிளம்பியாச்சு சாப்பிட்டு. இப்போ மறுபடியும் அதே பாதை வழியாவே வந்து ஸ்வர்க்கமேடுன்னு ஒரு வியூ பாயிண்ட்டு அங்கே பார்க்க போகிறோம். ஸ்வர்க்கமேடு இந்த சைடு போகணும். ஓகே போகலாம். ரைட்.
பதில் சொல்லணும். மறைச்சு பார்த்தா ஒரு பிரோஜனம் கிடையாது. சரிங்களா? சரி சார். இங்கே மேலே போகணும். ஸ்வர்கமேடு அங்கே இருக்கு. அப்படியே பார்த்தோம்னா மேலே போனோன்னா அந்த சைடும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏமாம்மா ஹெல்மெட்டை கழட்டி விடுறியா? சன்செட்டு தான்ப்பா, இதுதான் சன்செட்டு. இங்கிட்டு சன்செட். இவ்வளவு நாள் இங்கே இருக்கேன், இந்த பக்கம் வந்ததே கிடையாது. கீழே வரைக்கும் வந்த ரோட்டில் கீழே வரைக்கும் அந்த தார் ரோடு வரைக்கும் வந்திருக்கேன். அதுக்கு மேலே இங்கிட்டு ஏறுனது கிடையாது. ஆனால் நல்லாயிருக்கு ஜம்முன்னு. மேலே அந்த ஆஃப் ரோட்டில் ஏறி வந்தது. ஒரு உயரமான ஏரியா. நமக்கு எப்படி மலைகள்னாலே அப்படி ஒரு சந்தோஷத்தானே வந்துடும். அந்த மாதிரி தான் ஒரு ஆஃப் ரோட்டில் வந்து வண்டி வேறு ஓட்டி வந்தது. நல்லாயிருக்கு. இன்னும் மேலே போகணும், அங்கே வரைக்கும் மேலே போகணும். ஆனால் இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு வண்டி மேலே ஏற்ற முடியுமா தெரியல. நான் மட்டும்தான் போயிட்டு வந்துடுவேன். பாருங்கள், இதுதான் சொர்க்கமேடாமா. இன்னும் ஏறணும். இது பாதி சொர்க்கமேடு. இந்த மழை இல்லாமல் மணல் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சன்செட் அங்கே செட் ஆச்சுல்ல, அதை நம்ம பார்த்துருக்கலாம். ஓ, அது அங்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வீட்டு முன்னாடி இருந்து காட்டணும்ல, அந்த மலைகள் அங்கிட்டு இருக்கிறதெல்லாம். மலையில் எப்படி இருக்கு பாரு, அப்படியே அடுக்கடுக்கானு மிஸ்ட் விழுகு. இங்கே பார்த்தியா, பயங்கரமாக இருக்கு ஒரு. இது இவ்வளோ பெரிய மலை எங்கே இந்த உச்சியில் நிற்குது. லைட்டாக காற்று போதவா, குளிர் காற்று. ஒரு மாதிரி நல்லா இருக்கு. மிஸ்ட் இப்போ இறங்குது. அப்பவே ஸ்வெட்டர் எடுத்துட்டு வரேன். ஸ்வெட்டர் வேணாம், ஒன்றும் வேணாம், வாங்கிட்டேன். டாப்ல குளிருது. குளிரும் நடந்து போகலாமா? பேசாமல் என்ன பண்ணுறது தெரியுமா, நீ மேலே போயிடலாம். போயிட்டு நான் இறங்கி நடந்து வந்துட்டு கோபுரம் வச்சுட்டு நிற்கிறேன். நீ அந்த பாதையிலிருந்து அப்படியே ஓட்டிகிட்டு வா. யாருமே இல்லை. சொர்க்கமேடுன்னு பேருக்கு சொர்க்கம் மாதிரி தான் இருக்குது. யாருமே இல்லை. நல்லா ஜம்முன்னு கும்முன்னு பார்க்கத்தான் பக்கம். யாரும் பெண்டா. சரி, கால் சும்மாவே எனக்கு வலிக்கும். நான் ஒரு எப்படி சொன்ன கஞ்சிக்கு செத்தவன். எப்படி ஏறி இறங்க போகிறேன்னு தெரியல. என்னோட இங்கே இப்பயே மூச்சு வாங்க. அந்த ஏற்றத்துக்கு ஏறு. என்ன இப்படி கூப்பிட்டாது சிக்க வச்சிருக்கேன். சரி, வெயிட் பண்ணுறியா? போயிட்டு வந்துடுறேன். we can do. நம்ம நம்பறேன். இந்த ஆஃப் ரோடு தான், இதுக்குள்ளே தான் போகணும். ஏற்றிடுவேன், நான் ஏற்றிடுவேன், பிரச்சனை இல்லை. நீ ஏன் எனக்காண்ணே நாங்கள் தான் ஏற்று இல்லிக்கல் கல் ஏற்றுனேன் பாரு வண்டியை. கல்லை விடவா இது ஏத்தான்? அது முரட்டையாத்தான். நம்ம வெங்கட பரதாலேருந்து இறக்கணும்ல, அந்த பெரிய இறக்கம் அந்த மாதிரி தான். ரோடு ஃபுல்லாகவே இருக்கும், கீழேருந்து மேலே வரைக்கும். மூச்சு வாங்கிடுச்சு. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் ஏறிட்டான். என்கரேஜ் பண்ணுங்க. இது ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். கும்முன்னு ஏற்றிருக்கலாம். எடுத்துட்டு வரியா? நான் மட்டும் வந்து ஏற்றிடுவேன். வா, நடந்து போகலாம். நடக்கிறதே இல்லைல்ல. கல்லுது. இதோட அங்கே ஒரு ஏற்ற இருக்கு இல்லை, இதுதான் பெரிய ஏற்ற. அதனால தான் ரொம்ப மூச்சு வாங்குது. ஐயோ, லைஃப்பில் என்னதான் பெரிய ஆளா என்னமோ பயில்பானங்களாக இருந்தாலும் திமிர் பிடிச்சவங்களாக இருந்தாலும் இந்த இயற்கை கிட்ட நம்மளால் ஒன்றுமே கிடையாது. அது முடிவு பண்ணுறதே, ஐ மீன் இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் தான் எல்லாமே. ஒரு நல்ல உச்சி மலையை நம்ம ஏறி இறங்கணும்னு வச்சுக்கோமே, நம்மளோட ஃபிட்னஸ் தெரிஞ்சிடும். நம்ம உடம்பு வீக்காக இருக்கா எப்படி இருக்குன்ட்டு. ஒரு ஞாபகம் வருது. ரெண்டு பேரும் ஹெல்மெட்டை பிடிச்சிட்டு இப்படி ஏறுறது. பறந்து போ படத்தில் அவங்க 2 பேரும் ஓடுவாங்க பாரு. காடு மலை ஏறி அந்த மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் 2 பேரும். நம்ம பைக் அங்கே தெரியுது பாரு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சூப்பர். வா, அவார்டு தரேன். எதுக்கு இவ்வளோ இழுக்குது? நம்ம நைட்டு அவ்வளோதான். நம்ம எங்கெங்கேயோ போய் மலை ஏறி இருக்கேன். வீட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய மலை இருக்குன்றது தெரியாம இருக்காங்க. பிடிச்சி கூட உருள்ற போகிறேன், வலிக்க முடியல. வா கொஞ்சம் தூரம். அங்கே அந்த சிறு வரைக்கும் போகுது பாரு.
அங்கே போய் ஏறி அந்த மேடு அங்கே மேடில் நிற்கணும். சொர்க்கமாக தான் இருக்குது. எப்படி பேருக்கு ஏற்ற மாதிரி. இங்கிட்டு பிடி பிடிச்சிக்கோ. அங்கே சிலுவை தெரியுதா? இங்கே ஒரு உச்சியில் சிலுவை, அந்த சிலுவை போய் பார்க்க போகிறோம். எப்படி இந்த ஆஃப் ரோட்டில் ஏறி இதெல்லாம் ஜீப் இதெல்லாம் ஏற்றிட்டு வருவாங்க. அந்த பாதுகா டயர் வச்சு தேவி அங்கே போனால் செம்மாவா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். எங்கே இங்கேருந்து இப்படி இருக்குது ஜம்முன்னு. எங்கே போனா அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அங்கேருந்து நடந்து வந்துட்டோம். ரொம்ப வருஷம் வாழ்க்கையில் முதல் முறையாக அந்த பிள்ளையெல்லாம் இங்கே இவ்வளோ தூரம் நடந்து வருது. மழை வருது. கடை நம்ம இருக்குது. மாமா மின்னல் அடிக்குதாங்க. எங்கே? காந்தியா காந்தி பாறையில் இன்னைக்கு மழை சொன்னாங்கல்ல. ஆமாம், மின்னிக்கிட்டு இருக்கு, இடி இடிச்சிட்டு இருக்கு. இதுதான் எண்டு. அங்கங்கே ஒரு சிலவு வச்சுருக்காங்க. ஆமாம், ஏதோ காரணம் இருக்கும். பிளைன் பறவை வச்சுருந்தாங்கல்ல. மழை வந்துச்சு தேவி. ஆமாம், ஓடிடுவோம். சொர்க்கம் எடுக்கு பேர் கரெக்டாக தான் இருக்குது. எல்லாம் மலைகள். பார்த்து நில்லு. பார்த்து அங்கே ஒரு பெரிய மலை தெரியுதா? க்ரீன் கலரில் ஒரு ஒயிட் கலர் வீடு, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம இருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மலை. மலையில் ஆமாம், அங்கே தான் வீடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த உச்சி தான் நினைக்கிறேன் தேவி. அந்த உச்சி தான் நம்ம இருக்குது. அதான் நம்ம இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே ரோடு போகிற தெரியுதா மேலே? தெரியுது. சொர்க்கமேடு பைக் தெரியுதா? வண்டியில் இதில் தெரியுதுன்னு தெரியல. அங்கே நிற்கிது பைக்கு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் நடந்து வந்தது. யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக மஜாவாக இருக்குது. இங்கே வந்து டவர் கட்டிருக்காங்க பாரு. இப்போ அந்த உச்சியில் ஒரு வீடு இருக்குது பாரு. பங்களா மாதிரி ஏதோ கட்டியிருக்காங்க. ஆமாம், லைஃப்லேயே முதல் டைம் 2 பேரும் ஒரு உச்சி மலையில் வந்து நிற்கிறோம். பறந்து போக மாதிரி பறந்து வந்துட்டோம், நடந்தே வந்துட்டோம் ஜம்முன்னு. என்னது எப்படி இருக்குது? இந்த ஹெல்மெட் சுமக்கிறது மட்டும் நான் சுமையாள். செம கொஞ்ச நேரத்துக்கு உனக்கு வாழ்க்கையிலே சந்தோஷம் சொர்க்கத்தையே காமிச்சிருக்கு. மழை விழுகுது. வாடா போகலாம், பயமாக இருக்குது. ஆமாம். ஓகே மக்களே, அருமையான ஒரு வியூ. நல்லா நேற்று ஜம்முன்னு வீட்டு பக்கத்தில் ஒரு வியூ பார்த்தா ஜம்முன்னு. இங்கே வந்து இங்கே சொர்க்கமேட்டில் ஒரு சொர்க்கமே பார்த்தாச்சு. மன நிறைவு, நிம்மதி எல்லாமே. ஓகே, சொர்க்கமேடோட வீடியோ இதோட முடியுது. இங்கேருந்து நாங்கள் அப்படியே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் போக போகிறோம். பாய் தேவி. பாய் போட்டு தள்ளிடுச்சு.